சார் 2017 தண்டனை அறிவிக்கப்பட்டது சார். 2017 பிப்ரவரியில் அவர்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது மேடம் சசிகலாவிற்கு. சரியா? நாம் அடுத்து எலெக்ஷனை சந்திக்க போகிறது 2026 சார். அவர்கள் தண்டனை முடித்து வந்த காலத்திற்கு பிறகு ஒரு 6 வருஷமாக மொத்தம் தண்டனை பெற்ற தேதியிலிருந்து 6 ஆண்டுகள். ஆமாம், 2026 அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவர்கள் சட்ட ரீதியாக களமிறங்கலாம். திரு மணிகண்டன் பேசி சென்றதை போல சசிகலா ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு காசிநாத பாரதியோ அல்லது இல்ல பிஜேபி ஆட்களோ இல்ல நான் ஒரே அவங்களே சொல்லிட்டாங்க தீயசக்தி திமுகவை தூக்கி எறியணும்னு. நீங்க அப்புறம் திருப்பி வாதம் பண்றீங்க. இல்ல அதாவது உங்க ஊகங்களை உள்ளே கொண்டு வராதீர்கள். சரி, நீங்க சின்னம்மாவனுடைய தலைப்பு என்னவோ அதுல பேசுங்க சார். அந்த பிரச்சாரத்தை இவர்கள் ஒருவேளை முன்னெடுக்கிறார்கள்னா அது ஒரு விபரீத முயற்சியா இருக்குமா? நாங்க அவங்கள பத்தி பேசணும். அவங்க நோக்கமும் திமுக நீக்கிறது, எங்க நோக்கமும் திமுக தூக்குறது. அதனால நாங்கெல்லாம் ஒன்னாதான் பயணிக்க போறோம். கண்ணன் கூட எங்க கூட பயணித்தாலும் பயணிப்பாரு. சசிகலாவை குற்றவாளி என்று சொன்னால் மாட்டிக்குவாங்க. உடனே ஜெயலலிதா குற்றவாளி தான், மாட்டிக்குவாங்க. அபேட்டட்ங்கிற வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். ஜெயலலிதாவுடைய சசிகலா தண்டனை பெறுகிறார். பர்சன்டேஜ்னா டைஸ். இதே குவைத்திலயோ சவுதிலயோ அப்பாரு சத்தா கூட பையனை கம்மி பண்ணுவாங்க. அந்த இது வந்து அங்க உண்டு. ஆனா இந்தியாவுல கிடையாது. இந்தியாவுல பர்சன்டேஜ்னா டைஸ். சார் இங்க பாருங்க. கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய நகை, செருப்பு, புடவை இதெல்லாம் எதுவுமே சசிகலாவது கிடையாது. யாருக்குமே கிடையாது. இல்ல அது சசிகலாவது கிடையாது. அது யாருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதை ஏலம் விடணும்ட்டு குமாரசாமி கவுடாவுடைய அவங்கள ரிலீவ் பண்ணது அப்பீல் அலௌட். பிறகுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வருது. தீர்ப்புல அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ், ரிலீவ்ட் ஃப்ரம் சார்ஜஸ், சார்ஜஸ்ல இருந்து வெளியில தள்ளி விட்டாங்க. இறந்ததால் ஈவன் அப்புறம் நீங்க கன்விக்டட்னு பேசினா எப்படி? செத்து போனவங்களுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா? இப்ப நீங்க விரும்புறது என்னன்னா செத்து போனவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. அண்ணா நிஜாமுதீன் அப்படி விரும்புறாரு. அவர் நவீன கால மன்னராட்சியை பத்தி பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாரு. அதை ஏத்துக்கிறேங்கிறாரு. ஒரு நிமிஷம். சசிகலாவுடைய செயல்பாடுகளால் ஜெயலலிதா சிறைக்கு செல்லவில்லை. ஜெயலலிதாவுடைய செயல்பாடுகளால் தான் சசிகலா சிறைக்கு போனார். இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துருங்க சார். சப்ஜெக்ட்டுக்குள்ள வர்றேன். வழக்கு முடிஞ்சிருச்சு. சசிகலாவுடைய ஊழலால் அல்ல, ஜெயலலிதாவுடைய ஊழலால் சசிகலா சிறைக்கு சென்றார் தான் வழக்கு. சரி சார், சசிகலா அரசு பதவியில் உட்கார்ந்து இல்ல சார். அந்த அம்மாவை இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எதிர்க்க செய்தோ அல்லது நிராகரிக்கவோ உதாசீனப்படுத்துதலோ செய்தார்கள் என்றால் 2026 தேர்தலில் அவர்களுக்கு ஏதேனும் பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெட்டலையை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய சின்னம். ஓகே, எம்ஜிஆர் கட்டி காத்து மக்கள்கிட்ட கொடுத்தாரு. அந்த ரெட்டலை சின்னம் இல்லாமல் சேவலும் பிராவுமாக ஜானகியும் ஜெயலலிதாவும் போட்டி போடும்போது கூட ஜெயலலிதாவால் செல்வாக்கு பெற முடியவில்லை. சரி, நம்ம பார்த்தோம் என்ன நடந்துச்சு. திரும்ப பேசி முடிச்சு ஜானகியை ஓரம் கட்டி விட்டுட்டு அதை கைப்பற்றி ரெட்டலையை கொண்டு வரும்போது தான் ஜெயலலிதா என்பவர் விஸ்வரூபம் எடுக்கிறார். சரி, எடுத்து ஆட்சிக்கு வருகிறார். அப்ப அந்த ரெட்டை சின்னத்துல தான் இப்ப இவர் வந்து எடப்பாடி வண்டி ஓடிட்டு எடப்பாடி வெளியே நின்றால் ஓபிஎஸ் நிலை வர முடியுமா இல்லையா என்பது கூட வேற விஷயம். ரெட்டலை இல்லாமல் எடப்பாடி நிற்பாரே, ஆனால் இந்த கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ். அதுவே மோசமான நிலை கூட தள்ளப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரும் ஒழிஞ்சு இவர் பாஜக கட்சி 26 எடப்பாடியார் ஆட்சி வைப்பார். கவலைப்படாதீங்க.